கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது நோ பர்சன் கேன் பி வெக்ஸ்ட் ஃபார் தி சேம் அஃபென்ஸ் ட்வைஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரே குற்றத்துக்காக 2 தண்டனையை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஜீவாதார உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கிரிமினல் சட்டம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும். கிரிமினல் சட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அஃபென்ஸ்னு வந்துட்டாலே அது கிரிமினல் தான் நம்ம பார்க்க முடியும். சிவில் கேசஸில் பார்த்தோன்னா ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அதே வழக்கு திரும்பி அதே நீதிமன்றத்திலேயோ இல்லை வேற ஒரு நீதிமன்றத்திலேயோ தொடர முடியாது அப்படின்றத ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. இது சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொவிஷனில் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரே வழக்கை 2 நீதிமன்றத்தில் போட முடியுமா, ஒரு வழக்கு தீர்ப்பாக்கப்பட்ட அப்புறம் அதே வழக்கை திரும்பி ஆரம்பத்துலேருந்து கேஸை ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் இது பொருந்தும், என்ன மாதிரி கேசஸில் இது பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு, ரொம்ப ஒரு கடல்னு சொல்ல முடியும். ஆனால் இதை முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெஸ் ஜுடிகேட்டாக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 2ஆவதாக ஃபைல் பண்ணப்படுற கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டே ஆகிடும் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டிஷன்ஸுக்கு கீழே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனாலிட்டி இருக்குது அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸ். ஃபைனாலிட்டினா என்னென்னா முடிவுத்தன்மை. ஒரு ரெஸ் ஜுடிகேட்டானாலே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது வந்து அதுக்கு முடிவுத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி அது இருக்கிற அந்த பிரின்சிபலுக்கு பேர் தான் ரெஸ் ஜுடிகேட்டா. அதே தீர்ப்புக்கு பேஸ் பண்ணி அதே விஷயத்தை எதை வந்து அலசி ஆராய்ச்சி வாதுரை பதிலுரையெல்லாம் பேஸ் பண்ணி சாட்சியங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டதுன்னா திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. அந்த கன்க்ளூசிவ்னஸ் தான் குறிக்கிறது ரெஸ் ஜுடிகேட்டான்றது. இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. முதல் கண்டிஷன் வந்து மேட்டர் directly or substantially in issue should have been directly and substantially in issue actually or constructively in former suit. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பேஸ் உடச்சி பார்ப்போம். நம்ம directly or substantially in issue அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ்னால் ஒருத்தர் பிளெயிண்ட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு சிவில் கேஸ். அதுக்கு பதில் ஒன்று கொடுக்குறாரு, பதிலுரை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பிளெயிண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஏற்றுக்கப்பட்டது இல்லை மறுக்கப்பட்டது, அக்செப்டட் ஆர் டினைடு இஷ்யூஸ் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஃபேக்ட்ஸ் எதெல்லாம் அக்செப்டட் ஃபேக்ட்ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். எதெல்லாம் டினைடு ஃபேக்ட்ஸு கனெக்டட் வித் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலத்தோடு சேர்க்கக்கூடிய மறுக்கப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இஷ்யூஸ்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுறது உண்டு. இந்த இஷ்யூஸுன்றது தான் அந்த கேஸோட ஆணிவேருன்னு சொல்ல முடியும். இந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூஸை எப்படி ஆரம்பிக்கும்னா வெதர் ஏ ஓவ்ஸ் பி ₹5,000 அப்படின்றத ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பிக்கு 5,000 ரூபாய் தரணுமா அப்படின்றத ஒரு இஷ்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சாட்சியங்கள் ஏ வந்து இந்த தரப்பும் வந்து வாதி தரப்பும் சாட்சியங்கள் கொடுக்கும், பிரதிவாதி தரப்பும் சாட்சியங்கள் கொடுக்கும். எந்த சாட்சிகளுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியோ அவங்க பக்கம் தீர்ப்பு போகும். இதுதான் வந்து பேசிக் ஒரு சிவில் கேஸோட ஒரு நடைமுறைன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இஷ்யூவாக இருக்கிற ஒரு விஷயம் அடுத்த கேஸில் அதே இஷ்யூவை பேஸ் பண்ணி இன்னொரு வழக்கு நடக்க முடியாது அப்படின்றது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதாவது 2ஆவதாக தொடரப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடியதோ அல்லது மறைமுகமாகவோ அதாவது இஷ்யூஸாக இருக்கக்கூடியது முதல்ல தொடரப்பட்ட வழக்கில் முடிவாகப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸோட சிமிலராக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ்லி நேரடியாகவோ பகிரங்கமாகவோ இல்லை ஒரு வியூகத்தின் அடிப்படையிலையோ அது வந்து ஒரு இஷ்யூஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அதில் வந்து செக்ஷன் 11 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது முதல் கண்டிஷன் ரெஸ் ஜுடிகேட்டாக்கு. ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறான்னா 2ஆவது கேஸு இதுக்கு வந்து சின்னதாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ வந்து பி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்கில் ஒரு கடை ஒன்று இருக்குது. பி வந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்காரு. அந்த பில்டிங் வந்து ஏக்கு வந்து ஒரு உயில் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம்.
ஏ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்காக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு பி மேலே. பி என்ன சொல்கிறாருன்னா, ஏக்கு டைட்டில், இந்த பில்டிங்கோட ஓனர்னு கிளைம் பண்ணுற டைட்டில் கிளைம் பண்ணுற அந்த உயில் சாசனம் வந்து பொய்யானது, ஃபிக்டிஷியஸ் அப்படின்னு சொல்லி பி வந்து அந்த வழக்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ரெசிஸ்ட் பண்ணும்போது அந்த கோர்ட் வந்து கண்டுபிடிக்கிறது அந்த உயில் வந்து ஃபிக்டிஷியஸ்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு ஏக்கு வந்து பிஐ எவிக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துரு. இப்போது அதே பில்டிங்கில் சின்னு இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு கடை போட்டிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போது ஏயால் சி மேலேயும் வேற ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இதே வில்லை அடிப்படையாக வச்சு தான், இதே உயில் சாசனத்தை அடிப்படையாக வச்சு தான் அவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு சொல்லி கிளைம் பண்ணுறாருன்றதுனால சி மேலே தனிப்பட்ட முறையில் வேற ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியாதுன்றது இருக்குது. ஸோ இது வந்து மேட்டர் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இன் இஷ்யூ இன் அ ப்ரீவியஸ்லி டிசைடட் கேஸ். அதனால இது ரெண்டாவது வழக்கு வந்து செல்லாது அப்படின்றது சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 11 வந்து வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒன்று வந்து 1989 1990 2 வருஷத்துக்கு வந்து வாடகை கொடுக்கலன்னு சொல்லி ரிகவரி ஆஃப் ரெண்ட்டுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, ஏ ஃபைல் பண்ணுறாரு பி மேலே. அந்த கேஸ் வந்து ஏ ஜெயிச்சிடுறாரு. அந்த ஜெயிச்ச அப்புறம் அந்த வாடகை கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்துக்கிறாரு. அந்த கேஸ் நடக்கிறது. அதுக்கப்புறம் 1991 1992க்கு இன்னொரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இது வந்து ரெஸ் ஜுடிகேட்டா கீழே வராது. இது வந்து மேட்டர் இன் இஷ்யூ வந்து 1989 1990யோட ரெண்ட் வந்து அவர் கொடுக்கணுமான்றது தான் முதல்ல இருக்கிற கேஸில். ரெண்டாவது இருக்கிற கேஸில் 1991 1992க்கான ரெண்ட் அவர் கொடுக்க முடியுமா தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இஷ்யூஸ் வந்து வேறுபடுறதுன்றதுனால இது வந்து வேறு வேறு வழக்குன்னு சொல்லி கணக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து மேட்டர்ஸ் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இன் இஷ்யூன்னு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு கண்டிஷன் என்னென்னா, பிட்வீன் சேம் பார்ட்டிஸ் ஆர் பிட்வீன் த பார்ட்டிஸ் கிளைமிங் டைட்டில் அண்டர் த சேம் பார்ட்டிஸ். அதாவது ஒரே பார்ட்டிஸ்க்கு நடுவில் நடக்கிற கேஸு, இல்லைன்னா அந்த ஒரே பார்ட்டிஸுக்கு கீழே டைட்டில் கிளைம் பண்ணக்கூடியவங்க ஃபைல் பண்ணக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏக்கும் பிக்கும் ஒரு கேஸ் நடக்கிறது, ஒரு பங்காளி ஒரு சொத்து ப்ராப்ளம், ஒரு பாகப்பிரிவினை சூட், ஒரு பார்ட்டிஷன் சூட்டுன்னு வச்சுப்போம். ஏக்கும் பிக்கும் நடக்கிற சூட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போது ஏயோட வாரிசுகளும் பியோட வாரிசுகளுக்கும் நடுவில் தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இது வந்து பிட்வீன் பார்ட்டிஸ் கிளைமிங் அண்டர் தம், கிளைமிங் டைட்டில் அண்டர் த ப்ரீவியஸ் பார்ட்டிஸ், அவங்களால முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து பி மேலே ஒரு எவிக்ஷன் கேட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு, ரெண்ட் கேட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. பி என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ரெண்டே கொடுக்க வேண்டாம், நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரே கிடையாது, சி தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் ஒன்று எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். ஸோ சிக்கும் இந்த கேஸ் வந்து ஏயோட கேஸ் வந்து தோற்று போச்சு. ஏன்னா பி மேலே ஃபைல் பண்ணுற கேஸு ரெண்ட்டுக்காக அது தோற்று போச்சு. தனியாக ஏ வந்து சி மேலேயும் பி மேலேயும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னு சொல்லி தனியாக கேஸ் ஃபைல் பண்ணுற ரைட் ஏக்கு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை ஃபைல் பண்ணுறதுனால, ஏன்னா அது பிட்வீன் சேம் பார்ட்டிஸ்ன்றதுனால இல்லைன்றதுனால இந்த கேஸ் மேலே எந்த விதமான தடையும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே பார்ட்டிஸ் கீழே இருந்தால் தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா ஆப்ரேட் ஆகும், இல்லைனா கிளைமிங் டைட்டில் அண்ட் இந்த சேம் பார்ட்டிஸ்ன்றது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா ஆப்ரேட் ஆகும். இந்த மேட்டர் சப்ஸ்டான்ஷியல் இன் இஷ்யூவும் வேறுபட்டிருக்கு, பார்ட்டிஸும் வேறுபட்டிருக்குன்றதுனால இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து தனியாக ஃபைல் பண்ண முடியும். இதில் ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஏ வந்து ஒருத்தர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, பி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, ஒரு சம்மந்தமே இல்லாத சின்னு ஒரு பார்ட்டியை சேர்க்குறாரு. அவர் மேலே எந்த விதமான பரிகாரமும் கேட்கல, எந்த விதமான ரிலீஃபும் கிளைம் பண்ணல. ஆனால் அவர் வந்து ஒரு டிஃபெண்டண்ட்டாக பிரதிவாதியாக வந்து அந்த கேஸில் சேர்த்துருக்காரு அப்படின்னா அவருக்கு பேர் ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட் அப்படின்னு பேர். இந்த ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட் மேலே ஃபைல் பண்ணப்படுற கேசஸ் வந்து அது மேலே ரெஸ் ஜுடிகேட்டா கிடையாது, அவர் வந்து இன்னொரு வழக்கு தொடரலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது. கோர்ட் விச் டிசைடட் ஃபார்மர் சூட் மஸ்ட் பி கம்பீட்டன்ட் டு டிசைட் சப்சிக்வெண்ட் சூட். அதாவது முதல்ல தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிமன்றம் வந்து அடுத்த வர தீர்ப்புக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தர் வந்து ஒரு பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறாரு. பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணும்போது பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணும்போது இவர் வந்து டைட்டில் ஹோல்டர் கிடையாது, நான் தான் உண்மையான ஓனர், என் மேலே அவரால் இன்ஜங்ஷன் கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ண வைக்கிறார் ஆப்போசிட் பார்ட்டி. தனிப்பட்ட முறையில் இன்னொரு டிக்ளரேஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு.
பார் இன்ஜெக்ஷன் சூட்டோட வேல்யூ கேஸோட ஆஸ்டென்சிபிள் வேல்யூ 1000 ரூபாய் தான். அவர் கட்டியிருக்கக்கூடிய கோர்ட் ஃபீஸ் வந்து 30 ரூபாய் தான். முன்சீஃப் கோர்ட்லேயோ இல்லை அசிஸ்டன்ட் கோர்ட்லேயோ முன்சீஃப் கோர்ட்டில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்க்ல தான் பார் இன்ஜெக்ஷன் சூட் நடக்கும். இவர் வந்து கோர்ட்டோட கேஸோட டிக்ளரேஷன் சூட் வந்து ப்ராப்பர்ட்டி அபோவ் த வேல்யூ ஆஃப் 10 lakhs இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரேங்க்ல நடக்கும். ஸோ ரெண்டாவது கேஸ் நடத்தக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு முதல் கேஸ் தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்தால் ரெண்டாவது கேஸை நடத்துறதுக்கான பவர்ஸ் இல்லைன்னா ரெஸ் ஜுடிகேட்டா ஆப்ரேட் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெண்டாவது அவர் டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ண முடியும், அந்த ரைட்டை வந்து அவருக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது த ஃபார்மல் சூட் மஸ்ட் ஹேவ் பீன் ஹர்ட் ஃபைனலி. கடைசி தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். தீர்ப்பு கொடுக்கப்படாமல் பாதி மட்டும் இந்த ஹியரிங்கில் இருக்கும்போது ரெண்டாவது அதே பேசிஸில் வந்து இன்னொரு கேஸ் வந்ததுன்னா இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவில் வராது. ரெஸ் சப்ஜுடைஸ்னு இன்னொரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் பார்த்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டாவது அந்த ஃபைனலாக தீர்ப்பு கேட்கப்பட்டதுன்னா தான் அந்த ரெண்டாவது கேஸை நடத்துறதுக்கு இது ஒரு தடையாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ் ஜுடிகேட்டான்றது ரெண்டாவதாக அடுத்தது வர மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ஸை தவிர்க்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டூல். இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இது தவிர நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இதில் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த கேஸை செல்லாதுன்னு ஆரம்ப கட்டத்திலேயே எர்லியஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில் அப்ஜெக்ட் பண்ணணும் ஒரு பார்ட்டியும். அது ஆரம்பத்திலே அப்ஜெக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டேஜ் போய் ரெண்டாவது ஸ்டேஜ் போய் மூணாவது ஸ்டேஜ் அப்பலட் ஸ்டேஜில் போய் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அது செல்லுபடி ஆகாதுன்றது புரிஞ்சிக்க வேண்டியது. ரெஸ் ஜுடிகேட்டான்றது ஒரு முக்கியமான சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற இன்ட்ரிகேட்டான டாபிக்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக ரெஸ் ஜுடிகேட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ரெஸ் சப்ஜுடைஸ் இருக்குது, அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம பார்த்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸு விஷயங்களில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்து எவால்வ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இது ரெஸ் ஜுடிகேட்டாவில் ரொம்ப முக்கியமான கேஸ் வந்து 1966 வந்த ஒரு கேஸு. அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெஸ் ஜுடிகேட்டான்றதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அனாவசியமான லிட்டிகேஷன்ஸை தவிர்க்க முடியும். இது நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறது பார்ட்டிஷன் சூட்ஸில், அதே மாதிரி ஒரு டிக்ளரேஷன் சூட்ஸில், அதே மாதிரி இன்ஜெக்ஷன் சூட்ஸ்லலாம் நிறைய அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனாக ரெஸ் ஜுடிகேட்டாக இருக்குது.